வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு உறவுகளும் சார்புகளில் பயிற்சி 1.3ல் 8வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 7வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 8வது கணக்கு. f என்ற சார்பு f(x) = 3 - 2x என வரையறுக்கப்பட்டால் f(x2) f(x)² எனில் x-ஐ காண்க. இங்கே ஒரு f(x) கொடுத்துட்டாங்க. f(x) 3 - 2xன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ f(x2) கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி f(x)² கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம இதை கம்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு f(x2) கண்டுபிடிப்போம். f(x2)னா எக்ஸுக்கு பதிலாக x² சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். இப்போ 3 - 2 இந்த எக்ஸுக்கு பதிலாக x² போட போகிறோம். 2x². f(x2) கண்டுபிடிச்சாச்சு. இப்போ f(2) கண்டுபிடிக்க போகிறோம். f(x)னா நமக்கு தெரியும், கொஷின்லேயே கொடுத்தது தான். இதை ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்படியே 3 - 2x² இது எப்படி இருக்குது? a-b² ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ a-b² = a² - 2ab + b². இங்கே ஏக்கு பதிலாக 3 இருக்குது. a = 3, b = 2x. இது அப்படியே அந்த ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணுங்கள். ஏக்கு பதில் 3, பிக்கு பதில் 2xன்னு சப்ஜெக்ட் பண்ணுங்கள். 3² - 2 இருக்குது. 2க்கு அப்புறம் a 2 × 3, b என்னது 2x அதை போட்டிருக்கேன். ப்ளஸ் b என்ன 2x², 2x². ஓகேவா? இப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 9 மைனஸ் 23 6, 6 2 12x ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4x², 4x². இப்போ f(x)² கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போகிறோம். f(x)² = f(x)². f(x)² கண்டுபிடிச்சிருக்கோம். அதை அடுத்து எழுதிக்கலாம். 3 - 2x² -9 -12x + 4x². இது f(x)². இப்போ இது ரெண்டுத்துலேயும் எது இருக்குது? கான்ஸ்டன்ட்லாம் தனியாக கொண்டு வந்துடும், வேரியபிள்லாம் தனியாக கொண்டு போவோம். இப்போ நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கெட்டு கொண்டு வாங்க. அப்போ 9 இங்கிட்ட வரும்போது -9, இந்த -2x இங்கிட்ட வரும்போது +2x² ஆயிரும். -12x + 4x² + 2x². 3ஐயும் -9ஐயும் நம்ம இப்போ கழிப்போம். இப்போ கழிச்சோம்னா -6 = -12x. இது 4 2ஐயும் கூட்டினோம்னா +6x². இந்த -6 இங்கிட்ட வரும்போது +6 வந்துடும். இப்போ 0 = -12x + 6x² + 6. இதை இப்போ நம்ம ஆர்டராக எழுதிக்கலாம். 6x² - 12x + 6 = 0. இப்படி எழுதிக்கலாம். நம்ம எந்த சைனும் சேஞ்ச் ஆகாது. இந்த ஈக்குவேஷன் ரெண்டு எல்லாமே 6ஆல் இருக்குது. இப்போ 6ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ 6ஆல் டிவைட் பண்ணிடலாம். 4 6 6 x², 6 12. அப்போ 2x + 1. இப்போ இதை நம்ம காரணிப்படுத்த போகிறோம், ஃபேக்ட்ரி பண்ண போகிறோம். அப்போ இந்த 1ஆல் இதை பெருக்கிங்க. ஃபஸ்ட்டு 1 வந்திருக்கு. அப்போ இந்த 1 பெருக்கணும்னா 1 வரணும், கூட்டினோம்னா -2 வரணும். ஓகேவா? இப்போ இதை பெருக்கினோம்னா 2 கிடைக்கிது, கூட்டினாலும் 2 கிடைக்கிது, பெருக்கினா 1 கிடைக்கிது.
அப்போ இங்கே நம்ம சைன் ஒன்றும் இல்லை. அப்போ மைனஸ் சைனு போட்டோம்னா பெருக்கினோம்னா +1 அப்படியே கூட்டினோம்னா -2 கிடைக்கிது. அப்போ இதுதான் வந்து எக்ஸோட வேல்யூ. x - 1 = 0. இப்போ x = 1, x = 1. இந்த -1 ஈக்குவல் டு இங்கிட்ட வரும்போது எல்லாம் 1 1 ஆயிரும், +1 ஆயிரும். அப்போ x = 1, எக்ஸோட வேல்யூ வந்து 1. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.